வாங்க கருவேப்பிலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலைக்கு ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படியே சாப்பிட்டா அதில் ஒரு சிறு கசப்பு இருக்குது. தேங்காய் கூட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கசப்பு தெரியாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டே 150 கிராம் சென்னாவை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. மார்னிங் அந்த ஊற வச்ச வாட்டரை ஸ்டெயின் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து சென்னாக்கு தேவையான அளவு உப்பு, சென்னா முழுகிற அளவுக்கு தண்ணி, அரை டீஸ்பூன் மலாட்டா எண்ணெய் சேர்த்து 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே வாட்டரை ஸ்டெயின் பண்ணி தனியாக சுண்டலை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சென்னா வெந்துட்டு இருக்கும்போதே மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் துருவின தேங்காய், 2 இனுக்கு கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா போட்டு கொரன்னு அரைச்சிருங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு வானலில் எண்ணெயே சேர்க்காமல் நம்ம வேக வச்சுருக்க சுண்டலையும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்க கருவேப்பிலை தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான கருவேப்பிலை சுண்டல் ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்காய் கருவேப்பிலை விழுது அரைக்கும் போது அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சென்னாக்கு முன்னாடியே நம்ம குக் பண்ணும் போதே உப்பு போட்டுட்டோம். செக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த விழுதை அப்படியே ஆட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம். ரொம்ப டைம் எடுக்கணுன்னா மட்டும் வானலில் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுண்டலை சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.